எற்றாயான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே உற்றாய் என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் புற்றா அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே வழிபோவார்தம் ஓடும் வந்துடன் கூடிய மாணினி ஒழிவதழகோ சொல்லாய் அருள் ஓங்கு சடையானே பொழிலார் சோலை புக்கொழியூரில் குளத்திடை இழியா குளித்த மாணியின் கிரி செய்ததே எங்கேனும் போயினும் எம்பெருமானை நினைந்த கொங்கே புகினும் கூரை கொண்டாரலை பாரிலை பொங்காடரவா புக்கொழியூர் அவிநாசியே எம் கோன்னையே எம் கோனே உன்னை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடரவ ஆதியும் அந்தம் ஆயின புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே. பெருங்கருணை அம்மன் உடனமர் அவிநாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவில் மகா சிவராத்திரி பெருவிழா சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது முதல் சாமகால பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நமது அவிநாசியப்பர் நாட்டியாஞ்சலியை முறைப்படி தொடங்கி வைக்க நமது அவிநாசி வாகீஷர் மடாதிபதி சுவாமிஜி தவத்திரு காமாட்சிதாச சுவாமிகளை அன்புடன் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவிநாசியப்பர் நாட்டியாஞ்சலி நிகழ்வு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கப்படும். ஐயா அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி அருளாசி வழங்கி இந்த நிகழ்வினை தொடங்கி வைக்க கேட்டுக்கொள்கிறோம். ஊரை கொண்டாரலை பாரிலை பொங்காடரவா புக்கொழியூர் அவிநாசியே எம் கோன்னையே எம் கோனே உன்னை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடரவ ஆதியும் அந்தம் ஆயின
புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கான் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே அரங்காவதெல்லாம் இடுகாடாது அன்றியும் சரங்கோலை வாங்கி வரிசிலை நாணீர் சந்தித்து புறங்கோடமைதாய் புக்கொழியூர் அவிநாசியே குரங்காடு சோலை கோயில் கொண்ட குழைக்காதனே நாத்தானும் உனை பாடலன்றி நவிலாதென சொத்தென்று தேவர் தொழ நின்ற சுந்தரச் சோதியாய் பூத்தாள் சடையாய் புக்கொழியூர் அவிநாசியே கூத்தா உனக்கு நான் ஆட்பட்ட குற்றம் குற்றமே மந்தி கடுவனுக்கு உண்பழம் நாடி மலைப்புறம் சந்திகள் தோறும் சல புட்பமிட்டு வழிபட புந்தி உறைவாய் புக்கொழியூர் அவிநாசி நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே பேணாதொழிந்தேன் உன்னை எல்லார் பிரதேவரை காணாதொழிந்தேன். மடாலயம் ஆதீனம் தவத்திரு சுவாமிஜி காமாஜிதாச சுவாமிகள் அவர்களை அருளாசி கூறி இந்த அவிநாசியப்பர் நாட்டிய அஞ்சலி விழாவினை துவக்கி வைக்கும்படி உங்களின் சார்பாகவும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் கருணாம்பியுடன் அருணாசப்பருடைய பெரும் கருணையினாலும் நாளும் நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய நாங்கள் பெருமக்களுடைய அருளாலும் அவிநாசியை நடைபெறக்கூடிய சிவராத்திரி பெரும் திருவிழாவிலே நாட்டியாஞ்சலி என்று சொல்லக்கூடிய நடனக்கலையை இரவு முழுவதும் தொடர்ந்து நடத்தி இருக்கக்கூடிய அனைத்து நடனப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த நிகழ்வுகளில் உயர்த்தி நல்ல முறையில் செய்திருக்கக்கூடிய அவர் தலைவர்களுக்கும் போக்குவரத்துக்கும் பாராட்டுடைய அவர்களுக்கும் நிர்வாக அதிகாரி மற்றும் அரங்காவலர்களுக்கும் வாழ்த்துக்களையும் ஆசிரியர்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய சமயம் மிக நீண்ட ஒரு வரலாறுக்குரிய சமயம். நம்முடைய சமயத்திலே அதுவும் நம்முடைய தமிழ் மரபிலே 3 விதமாக இதை பிரித்தார்கள். இசை நாடகம் என்று பிரித்தார்கள். இதன் வழியாக தமிழை வளர்த்து மட்டுமே நம்ம
கலாச்சாரத்தையும் நம்முடைய பண்டைய தொன்மையையும் நம்முடைய பண்பாடுகளையும் மிகச் சிறந்த கலைகளையும் உருவாக்கினார்கள். அப்படி உருவானதுதான் பரதக்கலை. நாட்டியம் என்று சொன்னால் ஆடுவது, இன்புட்ல மாத்துங்க, எப்படி வேணாலும் ஆடலாம். என்னென்னமோ விதமா பாடுறாங்க. அது என்ன முறை என்றே அவங்களுக்கு இல்லை. ஆனால் நம்முடைய தொன்மையான இந்த பரதம் மட்டும் காலத்தினால் முற்பட்டு மட்டுமல்ல, காலம் கடந்தும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த பரதத்தினுடைய சிறப்பு. அப்படி தொன்மை வாய்ந்த இந்த கலையினுடைய நாயகன் ஆடலரசன் என்று சொல்லக்கூடிய நடராச பெருமாள். இன்புட் 2ல தான போட்டீங்க? இன்புட் 1லயே போட்டு அவரை முன்னிறுத்தியே நாம் இந்த நடன கலையை தொடங்க வேண்டும். அதுதான் நமக்கு முதல் போட்டீங்களா? அப்படி சிறந்த முறையில் பாருங்க, நல்ல பயிற்சியை கொண்டு இங்கு குழந்தைகள் எல்லாம் இங்கு பரதத்தை தருவதை இந்த சிவன் இரவிலே அவர்கள் இறைவனுக்கு அர்ப்பணித்துள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் இந்த கலைக்கூடம் சேர்ந்தவர்கள் நீங்க பேசறதே வருது. அதான் நிறைய குழந்தைகளை வளர்த்து நம்முடைய சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் அப்படியே வந்துது. பேணிக்காக்குமாறு அவர்களுக்கு எல்லாம் ஆசைகள். ஓப்பன்ல தான் இருக்குது. அதான் பாருங்க, எல்லாச்சும் நீங்க மாத்துங்க. வராது எப்படி? அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க. அங்க கட்டாச்சுனா வேற லைன்ல குத்தி பாருங்க. கரெக்டா இருக்குமா இது? இதான் இன்புட் புரியுதா? இன்புட் புரியுது. இது மேனுவல் மேல ஆட். ஆமா, அது தெரியுது. ஆனா நீங்க பேசுறதே வரக்கூடாதுல்ல. நான் இந்த அற்புதமான புனிதமான இரவில் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் உங்க எல்லாத்துக்கிட்டையும். கோவில் வளாகத்துக்கு வந்துட்டோம்னா அமைதியா இருக்கணும். இன்னைக்கு இந்த புனிதமான இரவுல நீங்க சொல்ல வேண்டிய ஒரே நாமம் பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வேற எதுவும் பேசாதீங்க. அத்தனை புண்ணியங்களும் உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு நீங்க இரவு முழுவதும் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு அவரை நிந்திச்சு கொண்டிருந்தீங்கன்னா, சுவாமிஜிக்கெல்லாம் தெரியும், 12 வருஷம் சிவன் கோயில்ல போய் நீங்க டெய்லி அவரை வழிபட்டதுக்கான பலன்கள் கிடைக்கும்னு சான்றோர்கள் சொல்றாங்க. சோ அதனால எல்லாரும் அமைதியா இருந்து இப்பொழுது ஆரம்பிக்கிற இந்த நிகழ்வு நாளை காலை 7 மணி வரை தொடர்ந்து நான் ஸ்டாப்பா நாட்டியாஞ்சலி நடக்கும். நம்மளது வேண்டுகோளை ஏற்று நமது மாவட்டத்திலிருந்தும் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நாட்டிய குருமார்களையும் அவர்களின் மாணாக்கர்களையும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்று முறைப்படியான அவினாஷி அப்பர் நாட்டியாஞ்சலியை துவங்குகிறோம். நன்றி. சகோதரர் சபரீஷ்குமார் அவர்களையும் ஐயா அரங்காவலர் கா பொன்னுசாமி தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஆ சக்திவேல் அவர்களுக்கு சலங்கை நிருத்யாலயாவின் நிர்வாக அரங்காவலர் வடிவேல் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அவர்களை தொடர்ந்து செயல் அலுவலர் சபரீஷ்குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்.
அவர்களைத் தொடர்ந்து சபரீஷ் குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். அவர்களைத் தொடர்ந்து அரங்காவலர் கா. பொன்னுச்சாமி அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். அவர்களைத் தொடர்ந்து மா. ஆறுமுகம் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். இப்பொழுது ஐயா நமது அவினாஷ் சேப்பர் நாட்டியாதியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். அவினாஷ் சேப்பர் நாட்டு அஞ்சலி விழாவை நடத்தி கொண்டிருக்கும் திருமதி தேவகி வடிவேல் அவர்களுக்கு எங்கள் அரங்கோர் சார்பில் மனமார்ந்த பாராட்டிற்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் 2 பேரும் நமது அவினாஷ் சேப்பர் மேலுள்ள பக்தியின் மேல் அன்பு கொண்டு மிக சிரத்தையுடன் பக்தியுடன் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டியாஞ்சலில் 200 நடனமானவர்கள் நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் எப்படி பாராட்டுகளை தெரிவிக்கிறேன் என்று தெரியவில்லை. அவர்களை எல்லாம் அவினாஷ் சேப்பரும் கருணாபையும் தங்களது நாட்டியாஞ்சலை பார்த்து மகிழ்ந்து உங்களுக்கு வேண்டிய வரமெல்லாம் வழங்குவாறு இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரங்காவலர் குழு தலைவர் ஐயா பத்மஸ்ரீ ஆ. சக்திவேல் ஐயா அவர்களுக்கும், செயல் அலுவலர் சபரீஷ் குமார் அவர்களுக்கும், அரங்காவலர் கா. பொன்னுசாமி அவர்களுக்கும், மா. ஆறுமுகம் அவர்களுக்கும் மற்றும் விஜயகுமார் அவர்களுக்கும், கவிதாமணி அவர்களுக்கும், ஏனைய அலுவலர்களுக்கும், சிவாச்சாரியர்களுக்கும், எங்கள் அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய பல்வேறு பரதப்பள்ளியின் குருமார்கள், அவர்களின் மாணாக்கர்கள், அவர்களுக்கெல்லாம் முற்றத்துணையாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல பெருங்கருணை நாயகியுடன் நம்ம அவினாஷ் சேப்பரை வணங்கி உங்களுக்கெல்லாம் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் கிடைக்க அருள் புரிவார் என்று கூறி நமது அவினாஷ் சேப்பர் நாட்டியாஞ்சலி இனிதே தொடர்கிறது. விஜயகுமார் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். அரங்காவலர் கு. கவிதாமணி அவர்களுக்கு சிறப்பு செய்து பொன்னாடை போர்த்துகிறார்கள். விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த இருவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோவை வெங்காஸ் அகாடமியின்